இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அண்ட் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா எரர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போது எரர் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கோட தீர்வு. அப்புறம் எதுக்கு நான் எரரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு அதோட எரர் கோடு எனக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ ரன் ஆகுறது எனக்கு 2 டைப்பாக எனக்கு கொண்டு வர முடியுங்க. ஸோ ஒன்று கம்பைல் டைம் எரர், இன்னொன்று ரன் டைம் எரர். ஸோ கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிறது ஆப்வியஸாக இட் இஸ் பியூர்லி ப்ரோக்ராமரோ இல்லை டெவலப்பரோட மிஸ்டேக். அதுவே ரன் டைம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது இட்ஸ் பியூர்லி யூசரோட மிஸ்டேக். ஸோ இப்போது கம்பைல் டைம் எரரை நம்ம என்ன பண்ணிப்போம், ப்ரோக்ராமரே அதை சால்வ் பண்ணிடுவார். ஸோ இஃப் இன் கேஸ் லைக் அவர் ரன் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா சின்டெக்ஸ் எரரோ சம்போர்ட் அதை நாங்கள் கொண்டு வந்துக்க முடியும். இப்போ அதுவே ரன் டைம் எரரை என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can go with the யூசரோட மிஸ்டேக் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போது அதை நாம் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட யூசரோட மிஸ்டேக் இருக்குது. விச் மீன்ஸ் 0 கொடுத்துருக்காரு வேல்யூ. அப்போ கொடுக்கும்போது எனிதிங் டிவைடட் பை 0 அது எனக்கு என்ன ஆகாது, வேல்யூஸ் கொடுக்காது. ஸோ அப்போ எனக்கு ஒரு எரர் த்ரோ அப் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன், சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய எக்ஸெப்ஷன்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ லைக் 0 டிவிஷன் எரர், நேம் எரர், இன்டென்டேஷன் எரர், ஐஓ எரர், ஸோ இஓஎஃப் எரர் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் இங்கே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன எக்ஸெப்ஷன்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதில் மோஸ்ட் ஆஃப்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சின்டெக்ஸ் எரரை பார்த்துருப்போம். அண்ட் தென் இண்டெக்ஸ் எரர், அண்ட் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ வித் வேல்யூ எரர். இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே இட் இஸ் ஆஃப் யுவர் யூசரோட தப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போது அதை நான் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா I'll go with the try, accept and finally அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம போவோம். இப்போ ட்ரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு எந்த கோடு எனக்கு வந்துட்டு எரரை ஜென்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம், இல்லை இந்த இடத்துல எரர் ஜென்ரேட் ஆகும்னு நான் நினைக்கிறேனோ அந்த செட் ஆஃப் கோடை நான் என்ன பண்ணிக்கலாம், ட்ரையில் நான் கொடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் அதில் ஜென்ரேட் ஆகிற எரர்ஸ் நான் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எக்ஸெப்டில் நான் கொடுத்துக்க முடியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே நேம் எரர் வருது அப்படின்னா, ஸோ இந்த நேம் எரரை நான் என்ன பண்ணிக்கலாம், சொல்யூஷன் பாத்தில் கொடுத்துக்க முடியும். தட் இஸ் யுவர் எக்ஸெப்டில் கொடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் என்ன பண்ணிக்க முடியும், ஐ கேன் கிவ் இட் இன் த எக்ஸெப்ட் பாத். அப்போது ஃபைனல் எதுக்காக அப்படின்னா எரர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி I'll be getting the finally here. இப்போ எப்படி லைக் ஒரு ஏடிஎம்மில் நான் அதோட இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்பிஐயோட ஏடிஎம்மில் போகிறேன் அப்படின்னா அங்கே என்னோட அக்கௌண்ட்டே இல்லைனாலும் என்னை வெல்கம் பண்ணும்ல, வெல்கம் டு எஸ்பிஐ அப்படின்னு பண்ணும்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஃபைனலி அப்படிங்கிறதும். ஸோ ட்ரையில் உங்களுக்கு எரர் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் எக்ஸெப்ட் ஒர்க் ஆகும். சப்போஸ் அப்படி அந்த மாதிரி லைக் எரரே ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா எக்ஸெப்ட் ஒர்க் ஆகாது, பட் ஃபைனலி ஒர்க் ஆகும். ஸோ இது எரர் இருந்தாலும் சரி எரர் இல்லைனாலும் சரி. ஓகேவா. ஸோ இது உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். தட் இஸ் யுவர் ஃபைனலி. இந்த ஒரு ப்ரோக்ராமையும் நம்ம பார்த்துருவோமே. ஸோ தட் இஸ் வாட் அபவுட் த ட்ரை அண்ட் எக்ஸெப்ட். இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு எரர் ஜென்ரேட் ஆகிருக்கும், நேம் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் ஆஃப் நேம் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன். பிகாஸ் இங்கே நான் என்ன பண்ணல, எக்ஸை பற்றி நான் டிஃபைன் பண்ணவே கிடையாது. அப்படின்னு நான் பார்க்கும்போது I'll be getting the error here. அண்ட் இதை நான் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா அதை நான் ட்ரைக்குள்ளே கொண்டு வந்துக்க முடியும். ஸோ அப்போது ட்ரையில் அந்த டேட்டாவை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆப்வியஸாக இங்கே ஒரு எரர் ஜென்ரேட் ஆகும். அதுக்கான சொல்யூஷன் பார்த்தா இங்கே நான் எக்ஸெப்டில் இங்கே கொடுத்துக்கலாம். தட் இஸ் யுவர் ட்ரை அண்ட் எக்ஸெப்ட். ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துப்போம். ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக நம்ம லாஸ்ட் வீடியோஸும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனில் ஏ வந்துட்டு லெஸ் தென் 4 இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை நான் மேக் ஓவர் பண்ண சொல்லியிருக்கேன். இஃப் இன் கேசஸ் லைக் போயிடுச்சு அப்படின்னா வேல்யூ இங்கே நான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். நார்மல் ஃபங்க்ஷன் ஓரியன்டட் தான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரையில் என்னோடய ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். fun of 3 அப்படின்னு நான் கொடுக்கும்போது ஆப்வியஸாக இங்கே எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே. அண்ட் 5 அப்படிங்கிறது எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே. இப்போ 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே.
ஸோ 3 is less than or 4 கேட்டால் எஸ். அப்போ என்ன ஆகும்? b is equal to 3 divided by 3 minus 3. அப்போ 3 divided by 0 ஆகிடுமா? அப்போ இந்த இடத்துல 0 division error வருமா? அப்போது அதை என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸப்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 0 division எரராக இருந்தது அப்படின்னா இந்த அவுட்புட்டை எனக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுத்துரும். இல்லை அது நேம் எரராக இருந்தது அப்படின்னா யூ கேன் கிவ் இட் இன் த நேம் எரர் ஹியர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி ட்ரை அண்ட் எக்ஸப்ட். இதில் நான் எல்ஸும் நான் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இன் கேசஸ் லைக் உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா மோஸ்ட்லி எல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். யூ கேன் கோ வித் த ஃபைனலி இட்செல்ஃப். ஆல்ரைட், ஸோ ஃபைனலி இது ஒரு ஆப்ஷனல் தான். லைக் இது நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் ட்ரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸப்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் அண்ட் எல்ஸ் கான்செப்ட் இருந்திருக்கும். எல்ஸே அந்த இடத்துல என்னது ஆப்ஷனல் தான். ரைட், இஃப் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்ஸ் கொடுத்தே ஆகணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. கிளியர்? பட் இந்த இடத்துல ட்ரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸப்ட் கொடுத்தே ஆகணும். இட் இஸ் அ மேண்டட்ரி. பட் ஃபைனலி அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், நான் ஆப்ஷனலாக இங்கே வச்சுக்க முடியும். ஸோ இங்கே உங்களுக்கு எரர் ஜென்ரேட் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி இது உங்களுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனலி டே. ஸோ அதனால் லைக் டோன்ட் கோ வித் த லைக் மேண்டட்ரி திங். ஸோ இது மேண்டட்ரி கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இது மேண்டட்ரி நினச்சிட்டு இருக்காங்க. இது மேண்டட்ரி கிடையாது. ஃபைன். ஸோ இதில் நம்ம சில யூசர் டிஃபைன் எரர்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ விச் இஸ் ஒரு எரர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். வித் ஹெல்ப் ஆஃப் அசர்ஷன் அண்ட் ரைஸ். ஸோ அசர்ஷன் அப்படிங்கிறது ஒரு எரர் மெசேஜை நான் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து எரர் டைப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அண்டர் த கீவேர்ட் கால் அசர்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட். ஸோ இங்கே நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இங்கே ஆக்சுவலி லைக் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே k to f அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நான் பாஸ் பண்ணுறப்ப இஃப் இட் இஸ் ஆஃப் 273 இந்த சென்ஸ், ஸோ ஆப்வியஸாக எனக்கு இந்த இடத்துல போயிட்டு இருக்கும். ஓகே, இஃப் சப்போஸ் -70 இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த எரர் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகே, பிகாஸ் டெம்பரேச்சர் லெஸ் தென் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா இந்த எரர் மெசேஜுக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன்ல, அப்போ எனக்கு அவுட்புட்டுமே எனக்கு அந்த எரர் மெசேஜ் தான் எனக்கு கொடுத்துருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி அசர்ஷன். ஸோ இதுக்கான அவுட்புட்டை நீங்கள் எடுத்து லைக் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. அண்ட் இதில் வி ஹாவ் அன் ரேஸ் ஆல்சோ. ஸோ ரேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் பெருசு கிடையாது. முன்னாடி அசர்ட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், இட் இஸ் ஃபார் யோர் எரர் மெசேஜை லைக் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இந்த ரேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் போத் த எரர் மெசேஜ் அண்ட் எரர் டைப் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நினச்சி பாருங்க, இண்டெக்ஸ் எரர் எப்போ வரும்? ஸோ ஆப்வியஸாக லைக் இஃப் த இண்டெக்ஸ் வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா இண்டெக்ஸ் எரர் வரும். இப்போ வந்துட்டு இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு நான் a is equal to அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ a of 50 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு என்ன வரும், இண்டெக்ஸ் எரர் அப்படிங்கிறது வரும். ரைட், ஏன்னா இங்கே எனக்கு என்ன இல்லை, 50 எலிமெண்ட்ஸ்க்கான இண்டெக்ஸிங் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்க முடியும், எனக்கு ஏற்ற மாதிரி அந்த எரர் மெசேஜ் அண்ட் எரர் டைப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தான் நாம் ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் தி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இஸ். ஸோ நிறையா கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். அப்போ அதுக்கு நான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் கொண்டு போய்க்கலாமே. நான் ஏன் ரைஸ் கொண்டு போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேறு, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது வேறு. அது என்ன சார் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் உன்னோட ப்ரோக்ராமை எந்த ஒரு பேரியரும் இல்லாமல் ஒர்க் ஃப்ளோ கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட் தான் இட் இஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ அதுவே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது இங்கே பியூராக நம்ம என்ன பண்ணுறோம், எஸ், ஸோ ரன் டைம் எரருக்கான சொல்யூஷன்ஸ் இங்கே நம்ம தேடிட்டு இருக்கோம். அப்படி பார்க்குறப்ப தான் ஐ கேன் யூஸ் த ட்ரை எக்ஸெப்ட் அண்ட் ஃபைனல். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாப்பிக்கில் we can see about the OOPS concept.